காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வயநாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஊர்லேருந்து எங்கள் மாமியாரோட பெரிய அண்ணனோட ஒய்ஃப் வந்து இங்கே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம ஊரில் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வந்து குடும்ப க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கேரளாவில். ஸோ அங்கே இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கோவிலுக்கு வந்திருந்தோம். ஸோ எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்க. ஸோ பஸ்ஸில் வந்து 4 பஸ்ஸு 3 பஸ்ஸு ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து லீவ் போட்டு எங்கள் வீட்டுக்காரே வந்து காரில் கூப்பிட்டு வந்துட்டார். போகிற வழியிலே நாத்தனார் வீட்டுக்கும் போயிருந்தோம். அப்புறம் ஓடி வந்தா நாத்தனார் பொண்ணு, அவள் வந்து பால்வாடிக்கு போகல, இன்றைக்கி லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. இங்கே சேருக்கு பக்கத்தில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாரோட மாமியார். நான் வீடியோவில் இது வரைக்கும் நான் காமிச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நிறைய மிளகுலாம் காய போட்டிருந்தாங்க, அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு, அதுவும் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களும் ரிலேஷன் எல்லாருமே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இனிமேல் தான் வேலை தொடங்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.